செவ்வாய்க்கிழமை ஆனாலே மேக்ஸிமம் தூத்துக்குடி சைட்லலாம் பருப்பு குழம்பு தான் இருக்கும். இந்த பருப்பு குழம்பு நல்லா தண்ணியாக வச்சு சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு சின்ன டம்ளர் பருப்பு நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கலாம். அதுக்கு தேவையான அளவு தண்ணி, 5 பச்சை மிளகாய், 10 பல் பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 3 பிஞ்சு கத்திரிக்காய், கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு காயத்துண்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு குக்கர் மூடி போட்டு 6 விசில் போட்டு எடுத்துக்கலாம். குழம்புக்கு தேவையான தேங்காய் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பருப்பு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் சேர்த்து குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு மத்து போட்டு நல்லா பருப்பை கடைஞ்சி எடுத்துக்கலாம். அப்புறம் நம்ம குழம்புக்கு தேவையான அளவு புளி கரைச்சி வச்சிருக்கோம், அதையும் ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு குழம்பு தாளிச்சு விட்டுடலாம். கொஞ்சமா எண்ணெய் விட்டு கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் ஒரு 3 கிள்ளி போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சமா வெங்காயம் போட்டு நல்லா கருகு தாளிச்சு குழம்புக்குள்ள சேர்த்துக்கலாம். அதே தாளிச்ச சட்டியில ஒரு கரண்டி பருப்பு குழம்பு ஊத்திட்டு அகைன் இதுக்குள்ள ஊத்துனீங்க குழம்புக்குள்ளனா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். குழம்பு லைட்டா சூடு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணீங்கன்னா டேஸ்டியான பருப்பு குழம்பு ரெடி.